ஹாய் ஃபேம், வெல்கம் டு இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 121. எஸ், கண்டிப்பாக நீங்கள் பேங்க்கில் எஃப்டி இல்லை ஆர்டி இல்லை இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்ம் 121 பற்றி தெரிஞ்சிருக்கணும். எஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் 121 பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக ஃபார்ம் 121னா என்ன பார்ப்போமா? எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பேங்க்கில் 60 lakhs எஃப்டி போடுறீங்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 10% வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 1 year, எஸ் 1 year போடுறீங்க, டென்யூர் வந்து 1 year போடுறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்வியஸாக 40,000க்கு அபோவ் வரும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணலன்னா உங்களுக்கு 10% டிடிஎஸ், நீங்கள் அந்த இதை எஃப்டியை க்ளோஸ் பண்ணும்போது பேங்க் சைட்லேருந்தே 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஃபார்ம் 21. ஸோ இது பேசிக்காக யார் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்துருவோமா? ஸோ இதை 2 வகையாக பிரிக்கலாங்க. 60 years பிலோ, 60 years அபோவ். ஸோ 60 years பிலோனா இது கண்டிப்பாக உங்கள் 60 years பிலோனா உங்கள் இன்கம் வந்து 2,50,000 அபோவ் இருக்கக்கூடாது. பட் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா தெரியல, எல்லாருமே ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ பட் எலிஜிபிலிட்டி இதுதான். ஸோ 60 years பிலோனா உங்கள் இன்கம் 2,50,000 அபோவ் இருக்கக்கூடாது. அதுக்கு பிலோ இருந்தால் நீங்கள் தாராளமாக ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணலாம். வேறஸ் நீங்கள் 60 years அபோவா இருந்தீங்கன்னா, ஐ மீன் சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா 12 lakh பிலோ உங்க இன்கம் இருந்து நீங்க டாக்ஸ் 0% டாக்ஸ் பேயரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதுல எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் தென் இந்த ஃபார்ம் எங்க எடுக்கலாம் பாத்தீங்கன்னா, நம்ம குரோம்லயே எடுக்கலாம். இன்கம் டாக்ஸ் இந்தியான்ட்டு இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ல எடுக்கலாம். அப்படின்னா நீங்க பேங்க் போனா, ஸோ நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்களா, அங்க அந்த பேங்க்குக்கு போனீங்கன்னாவே அவங்க தருவாங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்கள் நேம், அட்ரஸ், தென் பேன் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். தென் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணணும். பிகாஸ் 2 இது இருக்குன்னு சொன்னோம்ல, பிலோ 60 அபோவ் 60. ஸோ அதுக்காண்டி டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணோம். தென் சிக்னேச்சர், அவ்வளோதான், சிம்பிளாக தான். ஸோ பல யூடியூப் சேனலில் பார்க்குறோம். ஸோ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுக்கு கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ இதெல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில் தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தாவே போதும், பேங்க்கில் சப்மிட் பண்ணால் போதும், அவங்க டேட்டாவில் அப்டேட் பண்ணிடுவாங்க. தென் நீங்கள் எஃப்டி ஆர் ஆர்டி க்ளோஸ் பண்ணும்போது டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டுங்க. ஸோ இன்னும் நீங்கள் ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் சப்மிட் பண்ணிடுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது 10% ஆர் 20% டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்ட்டு வருத்தப்படாதீங்க. அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆமாங்க, நம்ம சேனலில் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸும் வரும். ஆமாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டலாக லோன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யார் எலிஜிபிள், லைக் முத்ரா லோன், ஸ்வநிதி லோன் எவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நானும் பேங்க்கில் தாங்க ஒர்க் பண்ணுறேன்னும் போது நானே போடக்கூடாது, தவிர்த்தாலும் முடியல. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோ நிறையா வரும் இந்த சேனலில். அண்டு கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோவும் வரும், அண்டு பொலிட்டிக் ரிலேட்டட் வீடியோவும் வரும். ஸோ மிக்சடாக தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரியுது நம்புகிறேன், புரியும் நம்புகிறேன். See you next video. Bye.